Respected Dr. Vinodini IAS, Assistant Collector Dindukal, Respected Madam Dr. S. Annie Grace Kalaimadi, President TNAI Tamil Nadu Branch, Respected Dr. Durai, GTN Director, and all dignitaries on and off the dais, respected faculty members, and my beloved nursing students. அனைவருக்கும் வணக்கம். Blessing to stand before you today, not just as a deputy superintendent of police, not merely as a public servant, but as someone who still proudly called himself as a nurse. Yes, even after working as assistant in insurance sector, assistant central intelligence officer in intelligence bureau, Ministry of Home Affairs, branch manager in Tamil Nadu commercial taxes department, and now deputy superintendent of police in police department. Deep inside, I am always a nurse at heart. Why? Because a nurse is the first face everyone sees, often sees at birth, and also the last phase, sometimes the last phase sees by a person before leaving this world. In Tamil, the word sevilier means a mother who embraced. When a mother feeds her child, she is called as nursing mother. That love, that warmth, that care is the very spirit of nursing. தமிழ்ல அழகா செவிலியர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. செவிலி அப்படின்றதுக்கு அர்த்தம் ரொம்ப நாளா எனக்கு தெரியாமலே இருந்தது. செவிலி அப்படின்னா பாலூட்டும் தாய், அதான் அதுக்கான அர்த்தம். ஸோ ஒரு தாயோட உணர்வே ரொம்ப உன்னதமானது. அந்த தாய் பாலூட்டுறப்ப எந்த மாதிரியான உணர்வோடு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த அன்பு, அரவணைப்பு, அக்கறை, இது மூன்றும் கலந்து ஒரு பாலூட்டும் தாயோட ஒரு உணர்வோட வர நோயாளியை அணுகிறவங்க தான் செவிலியர் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தையை தமிழில் செவிலியர்னு வச்சுருக்காங்க. ஈவன் I left my nursing job. I never left my nursing work, whether for my child, for my wife, for my mother, for my sibling, anyone in need. I will be always a nurse. I was born into humble middle class family. I have 4 sisters, lovable father and mother, child from sunrise to sunset at agricultural land. 3 memories etched into my soul forever. 3 நினைவுகள் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நானும் என்னோட நண்பன் கிளாஸ்மேட் விஜய் சந்தர், எங்கள் 2 பேருக்கு தான் போட்டி, ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் யாருன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறப்ப அவன் சொன்னான், அவங்க டீ கடை வச்சுருக்காங்க, எங்கள் அப்பாவுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீ கடையில் உங்கள் அப்பா 136 ரூபா கடன் வச்சுருக்காருன்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டான். ஸோ எனக்கு அது கேட்ட உடனே ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங். அதை எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப உணர்வுபூர்வமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 136 ரூபா கடன் வச்சுருக்காரா, இந்த அமௌண்ட்டை கூட கடனாக வச்சுருக்காரா அப்பா அப்படின்னு நான் நினச்சேன். எவ்வளோ நாளாக கடனாக இருக்குன்னா கிட்டத்தட்ட 4-5 மாதமாக கொடுக்கல அப்படின்னு சொன்னான். ஐ திங்க் அப்போல்லாம் 50 பைசான்னு நினைக்கிறேன் ஒரு டீ. இது ஒரு இன்சிடெண்ட். செகண்ட் இன்சிடெண்ட், விவசாயம் பார்க்குறப்ப நான் என்னோடய அப்பாவோட கூடவே போவோம் வயலுக்கெல்லாம். நாற்று நடுறதுக்கு அந்த நிலத்தை உழுது பரம்பு அடித்து அண்டை கொத்தி நாற்று நட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நாற்று விளைஞ்சி மறுபடியும் அதை நடுறதுக்கு தண்ணி பாய்ச்சி ஏர் உழுது அண்டை கொத்தி நாற்று நட்டு அதுக்கப்புறம் களை பறித்து பூச்சி மருந்து அடித்து எலி எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும், குருவி டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும், இதெல்லாம் பாதுகாத்து விடிய காலையில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு போய் இறப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது தண்ணி பாய்ச்சிறது. இதெல்லாம் பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில்
நெல் அறுத்து கட்டடிச்சு அதுலேருந்து பிரித்து களத்து மேட்டில் காய வச்சு மூட்டை கட்டி மாட்டு வண்டியில் மண்டிக்கு கொண்டு போகிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட டைம்லாம் அப்பா மண்டியில் போயிட்டு டவுன்லேருந்து வீட்டுக்கு வரப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும். 8 மணி பஸ்ஸு வந்தாவே சந்தோஷமாக இருக்கும். அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. ஓடி போய் என்ன இருக்கோ எடுத்து சாப்பிட்ருவேன். அப்போ அப்பா அம்மாக்கிட்ட ஒரு நாள் பேசினாங்க. 10 மூட்டை 5000 ரூபா வந்துச்சு. ஆல்ரெடி கடன் மண்டியில் 8000 ரூபா. 5000 ரூபா கொடுத்துட்டு 3000 ரூபா கடன் இருக்குது. மறுபடியும் அடுத்த பயிர் செலவுக்காகவும் வீட்டு மளிகை சாமான் செலவுக்காகவும் 2000 ரூபா மறுபடியும் கடனை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறப்ப அந்த சுச்சுவேஷனை வந்து என்னால் வந்து என்ன இவ்வளோ கடனாகவே இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைச்சியும் இன்னும் கடன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கே அப்பா அப்படின்ற ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே எங்கள் அப்பா கிட்ட 50 பைசா ஒரு கேட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன், ஏதாவது பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதையும் நான் நிறுத்திக்கிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு இன்சிடெண்ட். ஒரு நாள் நல்ல அடமழை இருந்தாலும் வயலில் வந்து ஏர் ஓட்டணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அப்பா ஏர் ஓட்டுறப்ப அந்த ஏர் கலப்பையில் இருந்த அந்த இரும்பு கம்பி அப்பாவோட காலில் குத்திருச்சு. சகதி சேர் எல்லாமே அந்த கூண்டில் வந்து இருக்குது. ப்ளீடிங்கும் நல்லா வந்துட்டுருக்கு. மாட்டை கட்டிட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வீட்டுக்கு நடந்து நொண்டிக்கிட்டே வராரு. வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் ரத்தம். அது தண்ணி ஊற்றி கழுவுனா உள்ளே அவ்வளோ மண் துகள்கள், அவ்வளோ பெயின். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் அப்பாவால் ஒழுங்காக நடக்க முடியல, நொண்டி தான் நடந்தார். அது எங்கள் அப்பாவோட காலில் வந்து அந்த கலப்பை கம்பி குத்துன மாதிரி நான் ஃபீல் பண்ணல, என்னோட மூளைக்குள்ளே அது குத்துன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நான் தட் டே ஐ மேட் எ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் allow to my father to bear financial expenses for me. ஸோ அப்போ ஒரு முடிவு எடுத்தேன். எக்காரணத்தை கொண்டு அப்பாவுக்கு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. 4 பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரையும் கட்டி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் completing my 12th standard, I got admission in BSc Agriculture in Government Agriculture College, Coimbatore, and BSc Mathematics in Tiruvannamalai Government Arts and Science College, and also I got BE EEE in Escape Engineering College, Tiruvannamalai. But all of them needs fees. அப்பா கட்டுறதுக்கு ரெடி தான், பட் எனக்கு விருப்பம் இல்லை. நான் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன். எல்லாமே கவுன்சிலிங் மட்டும் போனேன், அட்டன் பண்ணேன், ஆர்டர் வாங்கினேன். இன்னும் ஆர்டர் என்கிட்ட இருக்குது, பட் ஜாயின் பண்ணல. நான் எந்த கோர்ஸுமே ஜாயின் பண்ணல. 7 மாதம் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், +2 முடிச்சதுக்கப்புறம் ஓகே நம்மளால் படித்தா கண்டிப்பாக செலவாகும், வேலைக்கு போகலான்னு ஒவ்வொரு வாரமும் தேர்ஸ்டே வேலை வழிகாட்டின்னு ஒரு நியூஸ் பேப்பர் வரும். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இங்கிலீஷில் மாதிரி தமிழில் வேலை வழிகாட்டி வரும். அதை ஒவ்வொரு வாரமும் நான் பார்ப்பேன். ஏதாவது +2 முடிச்சவங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். பட் கரெக்டாக எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையல, இல்லைனா வேலைக்கு போயிருப்பேன். +2 படிக்கிறப்ப நான் NDA எக்ஸாம் படிப்போம், டிஃபென்ஸ்க்கு போய்டுவோன்னு சொல்லிட்டு நான் +2 முடித்த லீவில் இருந்த பீரியடில் வாங்கின இந்த GK புக் இது. ஜஸ்ட் சாம்பிளுக்காக ஒரு புக் கொண்டு வந்திருக்கேன். இது நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், இருந்தாலும் இங்கிலீஷில் இருக்கும், வேறு வழி இல்லை, நம்ம ஏதோ ஒரு வகையில் வேலைக்கு போகணுன்னு சொல்லி GK புக்கை வந்து மந்த்லி வாங்கி நான் படிக்க ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் ஆம்டு ஃபோர்ஸில் வந்து போனால் செலவில்லாமல் MBBS படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூனே ஆம்டு ஃபோர்ஸில் அப்ளை பண்ண MBBSோட அக்னாலஜ்மெண்ட் காப்பி இது. பட் கிடைக்கல எனக்கு. ஸோ அந்த டைம் தான் என்னோடய கிளாஸ்மேட் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஏன்டா இப்படி சும்மாவே இருக்கேன், டிப்ளமோ இன் நர்சிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்கு செலவே இல்லை, எந்த ஃபீஸும் கிடையாதுடான்னு சொன்னான். நான் நம்பலை. அது இப்படி எந்த ஃபீஸும் இல்லாமல் ஒரு கோர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொன்னான், மாத ஸ்டைஃபன் கொடுப்பாங்கடா 300 ரூபா அப்படின்னு சொன்னான். என்னது மாத ஸ்டைஃபன்டா, எந்த கோர்ஸ்லடா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இருந்தது. அப்புறம் அவன் ப்ராஸ்பெக்டிஸ் வாங்கிட்டான். ஸோ எனக்கு திருப்பி ஒரு ப்ராஸ்பெக்டிஸ் வாங்கி நானும் அப்ளை பண்ணேன். நோ டியூஷன் ஃபீஸ், நோ ஹாஸ்டல் ஃபீஸ், நோ புக் ஃபீஸ், பட் மந்த்லி ஸ்டைஃபன் 300 rupees. மதுரை மெடிக்கல் காலேஜில் மெஸ் ஃபீஸ் 230 rupees தான், வெறும் 230 ரூபா தான். மதுரையை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இட் லெட் மீ சர்வ் அண்ட் ஸ்டாண்ட் மை ஓன் ஃபீட். ஸோ என் சொந்த காலில் நிற்கிறதுக்கு இந்த நர்சிங் ரொம்ப உதவிகரமாக இருந்தது. எல்லாருக்கும் ஆசை MBBS படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த ஆசை இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது கிடைக்கல. பட் நெக்ஸ்ட் க்ளோசஸ்ட் சாய்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி நர்சிங். ஸோ நான் ரொம்ப ப்ரௌடாக தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். நர்சிங் ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு ஃபேமிலி சிக் இருந்ததெல்லாம் நான் ரொம்ப அழுதேன், பிடிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அப்புறம் ஒரு 2 or 3 months செட் ஆகிட்டேன்.
Coming from Tamil medium student, English felt like climbing a mountain. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இன் ஒன் ஹேண்ட் ஐ ஹாவ் பாக்கெட் நர்சஸ் டிக்ஷனரி இன் ஒன் ஹேண்ட் அண்ட் தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி இன் த அதர். ஐ கிளைம்ட் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் தெரிஞ்சு படிச்சுக்கிறதுக்கு. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸில் இந்த டிஎன்ஏஐ எஸ்என்ஏ எல்லாம் வந்து முதல்ல அந்த கிளாசரி ஃபஸ்ட்டு செகண்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படியாச்சும் இந்த போஸ்ட் பேசிக்கை படிச்சணும் அப்படின்றது எனக்கு அப்போட ட்ரீமாக இருந்தது. அது திரும்பணுன்னே இருக்கும், 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பெட்டுக்கு டெஃபினிஷன் படித்தேன், யூனிஃபார்முக்கு டெஃபினிஷன் படித்தேன், அப்புறம் பிளட்ஜி வந்து மனப்பாடம் பண்ணோம். அப்புறம் நர்ஸு டெஃபினிஷன் மனப்பாடம் பண்ணோம். நர்ஸ் இஸ் எ பர்சன் ஹூ டேக் கேர் ஆஃப் சிக் wounded, எஸ்பெஷலி ஒன் ஹூ மேக் ப்ரொஃபஷன் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் நான் நர்சிங் கோர்ஸ் படித்தேன். ஸ்பெஷாலிட்டி வந்து சைக்காட்ரிக் நர்சிங் எங்களோட. ஸோ சைக்காட்ரிக் ஐ வாஸ் Institute of Mental Health, Kirpak, Chennai. I pursued a diploma in computer application course. இதுதான் என்னோட அதோட சர்டிஃபிகேட். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஏன் அதை ஷோ பண்ணுறேன்னா, நான் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காது. அதனால தான் வீட்டில் தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். சும்மா கதை விடுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஸோ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐ பர்சியூட் அவுட் ஆஃப் மை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்? ஐ பிலீவ் தட் ஃபியூச்சர் வுட் பி கம்ப்யூட்டர் ட்ரிவன் வேர்ல்டு. ஸோ இப்படி இருந்தாலும் ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் தானே. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிசிஏ எம்சிஏன்னு படிச்சிருந்தாங்க. சரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு டிசிஏவாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அங்கே உங்களுக்கு தெரியும் நர்சிங்கில் இப்போ எப்படின்னு தெரியல, அப்போ எங்களுக்கு ஜெயில் மாதிரி தான், வெளியே விட மாட்டாங்க. ஐஎம்ஹெச்லேயும் ஜெயில் தான், வெளியே விட மாட்டாங்க. பட் நான் ஒவ்வொரு தடவையும் திருட்டுத்தனமாக போய் தான் நான் இதை படிச்சுட்டு வந்தேன். நான் அதை இப்போ பெருமையோட தான் சொல்லணும், சாரி. ஏன்னா படிக்கிறதுக்காக தான் போயிருக்கேன். ஈவினிங் 6 o'clock நான் 23C பஸ்ஸை கீழ்பாக்கில் பிடிச்சேன்னா சைதாப்பேட்டில் போய் இறங்குறதுக்கு 1 hour ஆகும். 7 to 8 எனக்கு டெய்லி கிளாஸ். திருப்பி அங்கேருந்து முடிச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 9-9:30 ஆகிடும். சாரி, வீட்டில் ஐஎம்ஹெச்க்கு வர்றதுக்கு. இப்படி தான் நான் அந்த டிசிஏ கோர்ஸும் முடித்தேன். நான் சைக்காட்ரிக்கும் படிச்சிட்டேன், டிசிஏன்னு ஒரு கோர்ஸையும் படிச்சிட்டேன். எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் மை நர்சிங் கோர்ஸ், ரெஸ்பெக்டட் திருமதி பிரேமா, who came turning point in my life. She gave food, her home, shelter and guidance until I earned my first salary. Even getting in first job in Apollo First Med Hospital, Chennai. ஸோ எல்லாத்துக்குமே மேடம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு தன்னோட வீட்டில் தங்க வச்சு, நான் மட்டும் இல்லை என்னோட 7 பேர் தங்கணும் மேடமோட வீட்டில். ஃபஸ்ட்டு சேலரி வாங்குற வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருந்தோம். அவங்க தான் சாப்பாடு போட்டாங்க, அவங்க சாப்பாடு தான் சாப்பிட்டோம். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஸோ அவங்களாம் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நபர்கள். இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் நான் ஒரு 3 months ஒர்க் பண்ணேன். ஸோ 3 months ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் நர்ஸாக சென்னை கண்டெய்னர் டெர்மினல் ப்ரைவேட் லிமிட்டடில் கான்ட்ராக்ட் த்ரூ கான்ட்ராக்ட் பிட்வீன் ஹாஸ்பிட்டல் அண்டு கம்பெனி நான் இண்டஸ்ட்ரியல் நர்ஸாக ஒர்க் பண்ணேன். 4,000 சேலரி per month. ஓகே, நான் அதோட நிறுத்தலை. எனக்கு தான் நான் 12வது படிக்கிறப்ப வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டல. சரி, வேலைக்கு போயிட்டேன், சம்பளம் பத்தலை, என்ன பண்ணலாம்? அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் ஹோம் கேர் நர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் பண்ணேன். 12 hours இல்லை 8 hours ஷிஃப்ட் இருக்கும் ஹாஸ்பிட்டலில். கம்பெனினா 12 hours ஷிஃப்ட் இருக்கும். 12 hours ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு இன்னொரு ஹோம் கேர் போவேன். ஸோ டே டியூட்டி ஹாஸ்பிட்டல் கம்பெனியில் இருந்தால் நைட் டியூட்டி ஹோம் கேர் போயிடுவேன். நைட் டியூட்டி கம்பெனியில் இருந்தால் டே டியூட்டி ஹோம் கேர் போயிடுவேன். 24 hours ஒர்க் பண்ண 1.5 years, அரௌண்ட் 1.5 years. கஷ்டமாக இருந்தது, போக வர பஸ்ஸில் போயிட்டு வர்றது, டைம் மேனேஜ் பண்ண முடியல. செகண்ட் ஹேண்டில் 500 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கினேன். மர்கீஸ் கார்டன் அப்போலோவில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுறான், அவனுக்கு தெரிஞ்சவங்க செகண்ட் ஹேண்டில் சைக்கிள் கொடுத்தாங்க. அதை வாங்கி தான் சைக்கிளில் தான் சிசிடிஎல் கம்பெனிக்கும் ஹோம் கேருக்கும் போயிட்டு வந்தேன். குளிக்கிறது ஒன்று கம்பெனியில், இல்லை ஹோம் கேர் பார்த்த வீட்டில், சாப்பிட்றது ஹோட்டலில். இந்த மாதிரி தான் அந்த 1.5 வருஷம் போச்சு. ஸோ ஒரு 6 or 7 months கழித்து நான் சம்பாரித்து காசில் சேர்த்து வச்சு பஜாஜ் பிளாட்டினா பைக் வாங்கினேன். இன்னும் அந்த பைக் நான் வச்சுருக்கேன், இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. பட் 39,000 பட் இஎம்ஐயில் தான் வாங்கினேன். வாங்கி ஒரு 3 months சென்னையில் இருந்தேன். அதுக்கப்புறம் சரவணன் சொன்ன மாதிரி எனக்கு கவர்மெண்ட் வேலையும் வந்துச்சு. திண்டுக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த ஊரில் தான் நான் ஜாயின் பண்ணேன். டெம்பரரி கன்சால்டேட் பே ஸ்டாஃப் நர்ஸ். சம்பளம் எவ்வளோ? 3,500 ஃபார் 5 years. திண்டுக்கல் வந்துட்டு சென்னையிலேருந்து. நான் என்னோடய ட்ரீம் வந்து நான் அதோட நிறுத்தலை.
ஓகே, இதுலேயே நம்ம மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு கோர்ஸ் இருக்கும். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவோமே, சைடில் ஏதாவது பண்ணுவோம் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் இங்கேருந்தே நைட்டில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், அமெரிக்காவுக்கு ஏதோ பண்ணி கொடுக்கலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இந்த 3500 பத்தாது, சரி அடுத்து அட்லீஸ்ட் அதையாச்சும் அடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்தேன். அதோட இதை வந்து நான் திண்டுக்கல்லில் படிக்கல, இதை நான் சென்னையில் படித்தேன். ஒவ்வொரு வாரமும் சண்டே திண்டுக்கல் டு சென்னை போயிட்டு திருப்பி சண்டே நைட் அங்கேருந்து கிளம்பி மண்டே மார்னிங் இங்கே ஷிஃப்ட் டியூட்டி பார்ப்பேன். 7 AM மார்னிங் ஷிஃப்ட் பார்ப்பேன். ஸோ அதுதான் இந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ். அதை சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதோட நிறுத்தலை. ஐ ஆல்சோ பர்சியூடு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஆல்ரெடி DCM பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டேன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. எக்ஸாம் சென்டர் திண்டுக்கல்லில் கிடையாது BCAக்கு. மற்ற எல்லா கோர்ஸுக்கும் BA BSCக்கெலாம் இங்கேயே இருக்குது சென்டர். ஆனால் BCA மட்டும் அங்கே வச்சுட்டாங்க சென்டர். 3 இயர்ஸுமே அங்கே தான் எழுதுனா. குரு தியேட்டர் பக்கத்தில், ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் குரு தியேட்டர், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் தான் எனக்கு சென்டர். நான் ஜாயின் பண்ணது வந்து கேலண்டர் இயர். எக்ஸாம் எப்பவுமே டிசம்பரில் தான் வரும். மோஸ்ட்லி என்னோட CL எல்லாம் நவம்பர்லேயே முடிஞ்சிடும். டிசம்பரில் ஒரு CL எடுக்கலாம். ப்ராக்டிக்கல் வித் தியரி பேப்பர் வந்து 7 பேப்பர் மொத்தம். ஸோ 7 நாள் நான் லீவ் எடுக்கணும். லீவ் எடுத்தால் எனக்கு லாஸ் ஆஃப் பே தான். ஏற்கனவே சம்பளம் ஒழுங்காக வர்றதில்லை. ஸோ என்ன பண்ணுறது, மார்னிங் 4 to 6 படிப்பேன். 6 to 7 ரெடி ஆகி 7 மணிக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறிடுவேன். 8:30 இல்லை 9 o'clock நான் ஆரப்பாளையம் போயிடுவேன். அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு 10 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக அந்த சென்டர் போயிடுவேன். நான் மதிய மணிக்கு டியூட்டிக்கு இங்கே வரணும். ஒன்று எக்ஸாம் 3 hours. நான் எல்லா பேப்பருமே சொல்கிறேன், 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் எக்ஸாம். எல்லாமே 1.25 மணி நேரத்தில் எழுதி பேப்பரை கொடுத்துட்டு 11:30க்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறி திண்டுக்கல் வந்து 1 சில நேரத்தில் 1:30 ஆயிருக்கு, 2 மணிலாம் ஆயிருக்கு, திட்டு வாங்கியிருக்கேன். பட் அது நான் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். பட் ட்ராவல் டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடும். இப்படி தான் நான் 3 இயர்ஸ் கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணேன். எல்லா கோர்ஸுமே வெறும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எழுதுன்னு தான். ஸோ எல்லா பேப்பர்ஸும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த நான் டிகிரியை முடித்தேன். ஓகே, நர்சிங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் டிகிரி தான் பண்ணேன், வேறு எதுவும் நர்ஸ் வேலையை ஒழுங்காக பண்ணலை அப்படின்ற மாதிரி நினைக்காது. நான் நர்சிங்கில் என்னென்ன முடிச்சிருக்கேன் அப்படின்றத ஸ்டூடெண்ட் நர்ஸ்ட்டை ஷேர் பண்ணுறதுல நான் பெருமைப்படுறேன். நிறைய இருக்குது. நான் ஜஸ்ட் எனக்கு கையில் இருந்தது நான் கொண்டு வந்திருக்கேன் சர்டிஃபிகேட். மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கிறதுலே வேஸ்ட்டு. என் பேரே பயோமெடிக்கல் வேஸ்ட் தான் சொல்லுவோம். இல்லை நிஜமாக சொல்கிறேன், இப்போ இருக்கிற ஸ்டாஃப்லாம் கேட்டு பாருங்கள், பயோமெடிக்கல் வேஸ்ட்டா மணியா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக நான் அது ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப நல்லா இல்லை. பட் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போனேன். அதோட நிறுத்தலை. அப்புறம் சென்னையில் இன்னொரு ட்ரைனிங் போட்டாங்க. யார்ப்பா சென்னை போகிறது, பையன் இருக்கான் அவனை அனுப்பிடுவேன். தமிழ்நாடு கவர்னன்ஸ் அந்த கவர்னன்ஸ் ஏஜென்சியில் HMS HMISன்னு 2 ட்ரெயினிங் கொடுத்தாங்க. HMS ட்ரெயினிங் தேனியில் அட்டன் பண்ணேன், HMIS ட்ரெயினிங் சென்னையில் அட்டன் பண்ணேன். ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கேன். அதோட நிறுத்தினேன்னா பிளட் பேங்க் ட்ரைனிங். எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ பிளட் அண்ட் ரிலேட்டட் அந்த இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பிளட் பேங்க் ட்ரைனிங் மதுரை GRL போனேன், ஒரு 3 months கோர்ஸ், அதோட சர்டிஃபிகேட். அதோட நிறுத்தல. இன்ஜெக்ஷனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தேன், இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. இந்த ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன், அதுவும் மதுரையில் GRHல போய் அட்டன் பண்ணேன். அதோட நிறுத்தல. ஆப்ரேஷன் தியேட்டர் ட்ரைனிங் 3 months ட்ரைனிங் GRHல. இதெல்லாம் நான் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்போ போனது. இது ஜென்ரல் ஆப்ரேஷன். ஐ தியேட்டர் ஆப்ரேஷன் ஒரு ட்ரைனிங் போனேன், சர்டிஃபிகேட் இல்லை, அது திருவண்ணாமலைக்கும் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பாய்சன் மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்னேக் பைட் அண்ட் பாய்சன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் 1 week போனேன். டயாலிசிஸ் ட்ரைனிங் 15 போனேன். ICCU ட்ரைனிங் இன்டென்சிவ் கேர் யூனிட், ICCU ட்ரைனிங் கார்டியாக் கேர் யூனிட், IRCU ட்ரைனிங். இப்போ ட்ரைனிங் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி, ட்ரைனிங் தான் பண்ணேன், வேலை ஒழுங்காக பார்த்தேன்னா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேலை ஒழுங்காக தான் பார்த்தேன். பொதுவாக கன்சால்டேட் பே புதுசாக வந்த பையனுக்கு யாரும் இண்டிபெண்டன்ஸ், பட் நான் அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன், எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க பாருங்கள். ஒரு ஜூனியர் டெம்பரரி கன்சால்டேட் பேல திண்டுக்கல் கவர்மெண்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் நான், இது பெரிய விஷயம் இல்லை, பட் நர்சிங் பிடிக்கல, ஒழுங்காக வேலை பார்க்கல, மற்றதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அதோட நிறுத்தலை. சரி ஓகே, இந்த 3500 பத்தாது, வேறு என்ன பண்ணலாம், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சுட்டேன், பட் வேலை இல்லை, ஒன்றும் கிடைக்கல.
சரி ஓகே, அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது, எவ்வளோ தியரி ஹவர்ஸ் எவ்வளோ ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் இதெல்லாம் வாங்கினா நம்ம ஃபாரின் போயிட்டாச்சு சம்பாதிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்காக டிரான்ஸ்கிரிப்ட்லாம் வாங்கினேன். வாங்கிட்டு GS3 குளோபல் சொல்யூஷன்ஸ்னு ஒரு டி நகரில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது. அதில் வந்து CGFNS ஜாயின் பண்ணேன் நான். அப்புறம் IELTSம் அதில் நான் படித்தேன், ரெண்டுமே படித்தேன். ஸோ ஓகே, நிறைய DIP கேம்ப் டியூட்டி, மெடிக்கல் கான்வாய், மெடிக்கல் கேம்ப் டியூட்டினாவே என்னை தான் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா அங்கே இருந்த 2 மேல் நர்ஸ், ஒன்று நான், இன்னொன்று ராமலிங்கம்னு ஒரு மாஸ்டர் இருக்கார். ஸோ ஜூனியர்ன்றதால என்னை அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ ஐ மெட் ஸோ மெனி IAS அண்ட் IPS ஆஃபீஸர்ஸ். அவங்கள பார்த்ததே எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எனக்கு +2 படிக்கிறப்ப டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு படி இவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தது, ஏன் இது ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ட்ரீம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஐ தாட் ஐ வாஸ் ineligible பிகாஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி த்ரூ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு பேஷண்ட், ஒரு யங்ஸ்டர்ஸ் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆகிறாரு. நைட் டியூட்டி பார்க்குறப்ப நீங்கள் என்ன கம்பவுண்டரா அப்படின்னு கேட்டார். ஆனால் அது மேல் நர்ஸ்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறேன். அப்புறம் சம்பளம்லாம் கேட்டார். சொன்னேன், என்ன இந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை ரெகுலர் வந்துடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப, நீங்கள் ஏன் வந்து இந்த நேவி ஆஃபீஸர்ஸ் மாதிரி அந்த எக்ஸாம்லாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னார். என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, அது பச்சை கலர் பேட்ச்சு அப்படி தான் இருக்கும், நேவி ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கும். இல்லை அதுக்கெலாம் நான் எலிஜிபிள் கிடையாது, ஏன்னா நான் டிஸ்டன்ஸில் எஜுகேஷன் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா முடியுமா, நம்ம எழுதலாமா அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. ஓகே, அவர் வந்து ஆயக்குடியில் இலவசமாக ஏதோ கோச்சிங் நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார். அது என்னென்னமோ பண்ணிட்டோம், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், DCA BCA, அப்புறம் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வாங்கி CGFNS IELTS என்னென்னமோ பண்ணேன். சொல்லி ஒவ்வொரு வாரமும் சண்டே வீக் ஆஃப் எடுத்துகிட்டு இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல், ஆயக்குடின்னு ஒரு ஊர், மரத்தடியில் தான் கிளாஸ், வெயில் அடிக்கும், அதுக்கிட்ட தான் உட்காரணும். ஏன்னா சம்மர் டைம் எல்லா இலையும் உதிர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் கிளாஸ் போனேன் எவ்ரி சண்டே. இங்கே சண்டே வீக் ஆஃப் எடுக்கிறதும் பிரச்சனை தான். எல்லோரும் சண்டே வீக் ஆஃப் தான் போய் முட்டிக்கிட்டு நிற்பாங்க மேட்டன் ஆஃபீஸில். என்ன அந்த பையனுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டே வீக் ஆஃப் கொடுத்துட்றீங்கன்னு ஒரே சண்டை. சரி ஓகே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மேட்டன்ட்ட போய், மேட்டன் நீங்கள் என்ன டியூட்டி வேணாலும் கொடுங்க, எந்த நேரத்தில் எந்த ஸ்டாஃப் லீவ் போட்டாலும் சரி, உங்களுக்கு வேறு ஸ்டாஃப் வந்து போட முடியலையா என்னை கூப்பிடுங்க, நான் எல்லா டியூட்டியும் நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த பிளட் பேங்க் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறதால இந்த பிளட் பேங்க் ஆல் டியூட்டி ஃபுல்லாக நானே பார்க்குறேன், நைட்டில் எப்போனாலும் கூப்பிடுங்க, ஆனால் எனக்கு சண்டே ஆஃப் மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கும் சந்தோஷம் தான். நான் டபுள் டியூட்டி நிறைய பார்த்துருக்கேன். டபுள் டியூட்டினா எப்படின்னா, நைட் டியூட்டி அடுத்து மார்னிங் டியூட்டி அப்படியே கண்டினியூவாக பார்த்துருக்கேன். அதெல்லாம் இப்போ சாத்தியமாக எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்த்துருக்கேன். வேணும்னா திண்டுக்கல்ல ஒர்க் பண்ணவங்கிட்ட கேட்டு பாருங்கள். நிறைய நாள் ஃபஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டுமே சேர்த்து பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எவ்ரி சண்டே எனக்கு ஆஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆயக்குடியில் போய் படித்தேன். அப்புறம் இங்கேருந்துக்கிட்டே ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அதுவும் சண்டே கிளாஸ். அப்புறம் இங்கே போக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சண்டே சென்னை போக ஆரம்பிச்சிட்டேன். இங்கேருந்து பஸ் ஏறி கோயம்பேடு போயிட்டு, கோயம்பேடில் பாத்ரூமில் குளிச்சுட்டு, அங்கேயே வெளியில் இருக்கும் ஸ்டாண்டிங்லேயே சாப்பிட்டுட்டு, அண்ணா நகரில் தான் கிளாஸ், சண்டே ஃபுல். திருப்பி மறுபடியும் சண்டே நைட் பஸ் ஏறி மண்டே மார்னிங் டியூட்டிங்க. இப்படி தான் ஒரு 6 மாதம் போச்சு. ஸோ இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் பாஸ் பண்ணது எத்தனையோ எக்ஸாம், பட் நான் ஜாயின் பண்ணதே 8 கவர்மெண்ட் போஸ்ட். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னா அந்த ஒரு தேடல் தான். அந்த ஸோ அட் ப்ரெசண்ட் இப்போ டிஎஸ்பியாக 12 மாவட்டத்துக்கு அதிகாரியாக இருக்கேன் இப்போது. ஸோ இந்த ஆயக்குடி இலவச அப்புறம் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே டாக்டர் கவிதா, ரெஸ்பெக்டட் மேடம் டாக்டர் கவிதா, பொசிஷியன் மேடம் மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு அப்போ கிடைச்சிது. என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க, மணி உன்னால் முடியும், நீ படி, காம்படிட்டிவ் எக்ஸாம் படி அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதோடு மட்டும் நிறுத்தாமல் ஒரு 2500 ருபீஸ் எனக்கு கொடுத்தாங்க. இதுதான் வாங்கணும், படி வாங்குற 3500 ரூபா சம்பளம், ஃபுட்டு ரெண்ட்டுக்கே போயிடும், பத்தாது, கடன் தான் வாங்குவேன். எங்கள் அக்காங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிற நிறைய அக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கடனாக கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் அவங்க 2500 கொடுத்து புக்கு தான் வாங்கணும்னு சொன்னாங்க. நேராக ஐஎன்ஆர் புக் ஸ்டோர் போனேன். திண்டுக்கல்ல இருக்கவங்களுக்கு தெரியும், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஐஎன்ஆர் புக் ஸ்டோரில் போய் ஒரு பெரிய புக் வாங்கினேன். இன்னும் வச்சுருக்கேன் அந்த புக்கு. அதை தான் படித்தேன். அதை படித்து தான் இப்போது அதோட வேல்யூ வந்து 2500 நினைக்காதீங்க.
நிஜமாக அதோட வேல்யூ சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ அந்த 2500க்கு. ஏன்னா அந்த 2500 நான் புக்கே வாங்கியிருக்க மாட்டேன், படிச்சிருக்கவும் மாட்டேன். பட் அதை வாங்கி படித்து அதுக்கப்புறம் இந்த வீக் ஆஃப் எனக்கு எடுக்க கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருமதி தமிழ்ச்செல்வி, நர்சிங் சூப்பரண்டன்ட். என் மகன் மாதிரி தான். எல்லா ஸ்டாஃப்டையும் சண்டை போட்டு எனக்கு சண்டே ஆஃப் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள மறக்க முடியாது. அப்புறம் மேன்ஷனில் ரொம்ப ரெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கலீக் அவங்க வீட்டிலேயே இடம் கொடுத்தாங்க, அங்கே இருந்தேன். ஸோ இவங்கெல்லாம் என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணதால் நாமளும் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப ஏழ்மையில் இந்த மாதிரி ஃபிட் ஆகணுன்றதுக்காக ஐ ஃபவுண்டட் இன் 2007 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஓவர் aspirants are preparing for competitive examination. Over thousands of aspirants. Last year group 1 service கூட ரேங்க் எடுத்தாங்க. இப்போ டெப்டி கலெக்டர் வாங்க போகிறாங்க. நிறைய டெப்டி கலெக்டர், டிஎஸ்பிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாம் லாஸ்ட் இயர் ஒரு 40 பேருக்கு மேலே நம்ம இலவச பயிற்சி மையத்தில் படித்தே செலக்ட் ஆகிருக்காங்க. கூடிய விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவங்களுக்கு ஆணை கொடுப்பாங்க. போன வருஷம் திருமதி மாருதி பிரியா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி செல்வி சத்யானந்தி கோயம்புத்தூரில் படித்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வீட்டிலேருந்து எங்கேயுமே போகிறதுக்கே அவங்களுக்கு பண வசதி இல்லை. வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலயமா டெஸ்ட் எழுதி ஸ்டேட் செகண்ட் ரேங்க் டெப்டி கலெக்டர் ஆனாங்க. அடுத்த வருஷம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஆர்எஸ் செலக்ட் ஆனாங்க. இவ்வளோ விஷயத்தை அந்த ஏபிஜே இலவச பயிற்சி மையத்தால் பண்ண முடிஞ்சது. இது எல்லாமே அந்த 2500 ரூபா. இப்போ வேல்யூ 2500 ரூபாவோட மதிப்பு என்னன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கால்குலேட் பண்ண முடியாது. அது எல்லாமே அந்த மேடம் தான் போய் சேரும், டாக்டர் கவிதா மேடமுக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா பேர்லேயே அப்பா நீட் இலவச பயிற்சி மையம்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் 2023. லாஸ்ட் 2 இயர்ஸாக எவ்ரி இயர் 44 டெஸ்ட் எவ்ரி சண்டே நடத்தி நிறைய பேர், சில பேர் இப்போது எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செல்வி ரூபானா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் படித்து இன்றைக்கி தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்பா நீட் இலவச பயிற்சி மையத்தில் பாஸ் பண்ணுவாங்க. எம்எம்சியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஈரோடு பெருந்துறையில் ஒரு ஸ்டூடெண்ட் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இன்னும் இப்போ தான் 2 இயர்ஸ் ஆகிறதால நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகலை. இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னோட சொசைட்டிக்கு இந்த ஏபிஜே இலவச பயிற்சி மையம், அப்பா நீட் இலவச பயிற்சி மையம்னு சொல்லி. ஓகே, இதெல்லாம் என்ன, யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் டஸ் நாட் டிஃபைன் யுவர் டெஸ்டினேஷன். நீங்கள் இப்போ என்னவா வேணால் இருக்கலாம், பட் உங்களோட ஃப்யூச்சர் நீங்கள் டிசைட் பண்ணுறதுல தான் இருக்குது. என்னவா வேணால் போதும். ஐ பிகான் மை லைஃப் வித் மட் ஆன் மை ஃபீட் and dreams in my head. Nursing, diploma nursing as my ladder. Every kind of extra hour of study, every shift I took, it took me one step higher. Even if I can rise from a small village to from why you can rise beyond your circumstances too. Believe in yourself. When you rise, please others. The message for you, dear nursing student. Thank you so much for giving this wonderful opportunity. அனைவருக்கும் நன்றி. Thank you so much, sir. Your words are so much inspiring.